குட் ஈவினிங். என்னோட ஹெடிங் வந்து ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜனோட குறியீடு வந்து H2. இதுக்கு வந்து மனம் மற்றும் நிறம் காணப்படாது. நீரில் வந்து சிறிதளவு கரையக்கூடியது, எரியக்கூடிய தன்மையுடையது. சார்மூல குற்றத்திலையும் வந்து இதுக்கு 2 சொல்லுவாங்க. அடுத்தது வந்து இது வந்து இயற்கையில் காணப்படுற ஒரு குறைந்தளவு அடர்த்தியை கொண்ட ஒரு வாயுவாக கருதப்படுது. ஹைட்ரஜன் வாயு வந்து தயாரிக்கும் முறை அது எப்படின்னு பார்த்தோம்னா, ஆய்வுக்கூடங்களில் வந்து நாகம் இல்லைனா மக்னீசியம் போன்ற உலோகங்களையும் HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படி இல்லாட்டி சல்ஃபூரிக் ஆசிட் இதுகளை பயன்படுத்தி தாக்கம் அடைய செய்யும்போது உருவாக்கப்படுற வாயு தான் இந்த ஹைட்ரஜன் வாயு. இந்த செயற்பாடை செய்கிறதுக்கு வந்து நம்ம ஆய்வுக்கூடத்தில் வந்து ஒரு உபகரண ஒழுங்கமைப்பு வந்து செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரஜன் வாயு வந்து இனங்காண்டத்துக்காக செய்கிற ஒரு பரிசோதனைக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா வளியின் கீழ்முக பயிற்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு சாடிக்குள்ளே வந்து இந்த ஹைட்ரஜன் வாயு வந்து அந்த சாடியின் மேற்பகுதியில் வந்து படியும். இந்த டைமில் வந்து ஒரு எரியில தனக்குச்சியை வந்து அந்த வாய்ச்சாடிக்குள்ளே கொண்டு போனோன்னா அது வந்து ஒப்பற்ற சத்தத்தோடு எரிந்து அடையும். ஹைட்ரஜன் வாயு வந்து என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னா, ராக்கெட் எரிபொருள் உற்பத்திக்கு இந்த ஹைட்ரஜன் வாயு பயன்படுத்தப்படுது. தாவரங்கள் வந்து மார்ஜரின் தயாரிக்கிறதுக்கு வந்து இந்த ஹைட்ரஜன் வாயு தான் உதவுது. அப்புறம் பலூனை வந்து மேல் நோக்கி பறக்க விடுறதுக்கும் இந்த ஹைட்ரஜன் வாயு தான் பயன்படுத்தப்படுது. அவ்வளோதான் ஹைட்ரஜன். தேங்க்யூ.